இனிமையான காலை வணக்கங்கள். இன்று எமது இதயம் எவ்வாறு தொழிற்படுகிறது என்பது பற்றி, இதயத்தில் ஏற்படும் குருதியமுக்கம் என்னும் பிரச்சனை பற்றியும் சில வார்த்தைகள் கூறலாம் என்று நினைக்கின்றேன். எமது இதயமானது எமது நெஞ்சறையின் இடது பக்கத்தில் அமைந்திருக்கின்றது. இது ஒரு பேரிக்காய் வடிவத்தை ஒத்தது. ஏறத்தாழ ஒரு மனிதனின் இதயம் ஒரு கை முஷ்டி அளவுக்கு காணப்படும் என்று சொல்லலாம். இதில் 4 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதயத்தின் மேலே இருக்கும் 2 அறைகளும் சோனி அறைகள் என்று சொல்லப்படுகிறது. இதயத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் 2 அறைகளும் இதய அறைகள் என்று சொல்லப்படுகின்றது. சோனி அறைகள் சுருங்கும் போது குருதி வந்து கீழே இருக்கின்ற இதய அறைகளுக்குள் பாய்கிறது. இதய அறைகள் சுருங்கும் போது உடலில் சகல பகுதிகளுக்கும் அந்த குருதி கொண்டு செல்லப்படுகிறது. ஒட்சிசன் உள்ள நல்ல போசாக்கு சத்துக்களுடைய குருதியை கொண்டு சென்று உடற்கலங்களுக்கு கொடுத்து மறுபடியும் அது ஒட்சிசன் இழந்து கார்பனீரொக்சைட்டை எடுத்துக்கொண்டு அசுத்த குருதி என்று சொல்லப்படுகின்ற குருதியாக அதனுடைய நிறமும் மாறி சுத்த குருதி என்று செல்லும்போது நல்ல சிவப்பு நிறமாக இருக்கும். கார்பனீரொக்சைட்டின் செறிவுடன் அது வரும் பொழுது அதனுடைய குருதி நிறம் சற்று ஊதா நிறமாக, அதாவது நீலம் போல ஒரு தோற்றமளிக்கும். இந்த நிலையில் வந்து சேருகிறது. இதயத்தினுடைய அந்த குருதி அமுக்கம் வந்து உங்களுக்கு தெரியும், 120 மில்லிமீட்டர் போட்டு ஒரு கோடின் கீழ் 80 மில்லிமீட்டர் ரச அமுக்கம் என குறிக்கப்படும். இது 120 மில்லிமீட்டர் என்பது இதய அறைகள் சுருங்கும் போது இருக்கின்ற அமுக்கமாகும். அதே போல் 80 மில்லிமீட்டர் என்பது இதய அறைகள் தளரும் போது இருக்கின்ற அமுக்கமாகும். இந்த அமுக்கமானது இந்த குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும். இதிலும் பார்க்க சற்று கூடுமென்றால் அது உயர் குருதி அமுக்கம் என்று சொல்லப்படுகிறது. இதிலும் பார்க்க அமுக்கம் குறையுமாக இருந்தால் அது தாழ் குருதி அமுக்கம் என்று சொல்லப்படுகிறது. இதை விட இதயத்தில் இன்னும் பல நோய்கள் இருக்கிறது, குறைபாடுகள். புறவி குறைபாடாக இதய சுவரிலே துவாரம் ஓட்ட காணப்படுதல், அப்பொழுது ஒட்சியேற்றப்பட்ட குருதியும் ஒட்சியேற்றப்படாத கார்பனீரொக்சைட் உள்ள குருதியும் ரெண்டும் கலப்பதால் அது உடலுக்கு போதிய அளவு ஒட்சிசன் கிடைக்காது. அதனால் சில பாதிப்புகள், உடல் சோர்வுகள், சக்தியின்மைகள் ஏற்படுவதற்கு காரணமாகிறது. இதயத்தின் குருதி குழாய்களிலே கொலஸ்ட்ரால் படிவதால் தான் இந்த மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதய அறையின் வால்வுகள் என்று சொன்னால் சோனை அறையிலிருந்து கீழே இருக்கிற இதய அறைக்கு போகும் பொழுது ஒரு கதவு மாதிரி தொழிற்படும் அமைப்புகள். இந்த வால்வுகளும் சரியான முறையில் இயங்கினால் தான் இதயம் சரியாக இயங்கும். எனவே இந்த இதயத்தை பாதிக்கக்கூடிய கடுமையான செயற்பாடுகளை தவிர்த்து இதயத்தின் நலனையும் பாதுகாத்து நாம் வாழ்வோமாக இருந்தால் பல்லாண்டுகள் நலமாக வாழ முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.